பில்லு கட்டு போற அவனுக்கு சொல்றேன். சத்தியா பாலாஜி ரூபாய் 50 ரூபாய் எடுத்துட்டு வாங்கிட்டு போறேன். மேடம் அங்க வைக்கிறீங்களா துணி ஈரமாவாதா? மேடம் மேடம் வாட்ஸ் சொன்னே அப்படின்னா என்ன? வாட்ஸ் ப்ராப்ளம். அதுலதான் ப்ராப்ளம். எச்ச துப்புனா என்ன ஊத்துற உங்களுக்கு தான் தெரியும். எச்ச துப்புறமா என்ன ஊத்துறமா? இவ்வளவு அழகா இருக்கிறீங்க. இங்கிலீஷ் தெரியாதா? நான் இங்கிலீஷ்லயே வாயை வச்சுட்டு தரேன். அப்படியா? இன்னும் எதுல வாயை வைப்புன்னு எனக்கே தெரியாது. இதுல மட்டும் தான் வாய் வைக்கணும். வாயை பிடிச்சி நறுக்கணும். ஞாபகம் வச்சுக்கோ. மேடம் கை தான் பேசுறேன். அப்படிதான் பேசுவேன். மழைக்கு கூட பள்ளிக்கூட பக்கமே ஒதுக்கணும் கிடைக்காது. கேள்விப்பட்டீங்க? என்ன சொல்றீங்க? சின்ன வயசா இருக்கும் பொழுது ஆமா உங்களை இங்கிலீஷ் மீடியம் சேர்த்தாங்க. உங்களுக்கு எப்படி தெரியும்? இங்கிலீஷ் டீச்சர். ஆமா ஏபிசிடி தெரியும்னு உங்களை முட்டி முட்டி போட வச்சாங்களா? அப்போ போட்ட முட்டி இன்னுமா முட்டி முட்டி கொடுத்தா சாமி கும்பிடுவோம். சரியா? என்னுடைய பெயரா? உன்னுடைய பெயர் என்ன மேடம்? தமிழ்ல தானே கேட்கறேன். தமிழ் தெரியாதுங்களா? தெரியும், நல்லா தெரியும். தெலுங்குல தப்புவா? அது வந்து எத்தனை வாட்டி திரும்ப வரும்? 3 வாட்டி வரணும். ஆமா என்ன எனக்கு பூனை காசு தருவிட்டாங்க வரும்போது. மேடம் இது 1050 ரூபாய் எடுத்துக்கிட்டு வந்துக்கிறேன். தெரியுமா? பேர் என்ன? கற்சிலை. என்ன சிலை? என்ன சிலை? கற்சிலைங்க. கற்சிலை. அச்சிலை சுவிக்கே. அடுத்த மாசம் சாமா பிள்ளை ராஜா முன்னாடி ஆத்துட்டாங்களா? ஆச்சு. பரவாயில்ல மேடம், சௌகரியமா போச்சிருக்கு. மேடம் நான் எங்க இருந்து வரேன் தெரியுமா? யாரு நீங்க எதற்காக வந்திருக்கீங்க? அமெரிக்கா டோராபுரா மலையில இருந்து. அப்படியா? போலீஸ் போறாங்க அதிகமா இருக்கு. சும்மா வரல மேடம். 1050 ரூபாய் பணம். என்னது 1050? மேடம் மேடம் உங்களுக்கு வாயே இந்த அகலமா இருக்குதுன்னா அது எதிர்பார்க்குற அளவு இருக்காது. வாழைப்பழம் எனக்கு பெருசா இருக்கு மேடம். அப்படியா? சின்ன வயசுல அழகா இருக்கீங்க. கரண்ட் பில்ல கட்டலான்னு அப்புறத்துல நானும் புதுசு கரண்ட் ஆபீஸ் எங்க இருக்குதுன்னு தெரியல. உங்களுக்கு தெரியுமா மேடம்? என்ன தெரியும்? என்ன தெரியுமா? எங்க இருக்குது கரண்ட் ஆபீஸே? இதுதாங்க. புரியல மேடம். இதுதான் கரண்ட் ஆபீஸே. இதுதானா? நான் கரண்ட் பில் எங்கத்தான் நான் கட்டணும். கவுண்டர் இது கவுண்டர் உள்ள கையை வச்சா கையை மாட்டாது. அது ஓப்பன்லயே இருக்கும். ஓப்பன்லயாவா? ஆமா. ஈ மொட்டாது. சோப்பல் போட்டு தொடச்சிருவையா? ஆயில் போடுவீங்களா? ஆமா. மிஷின் கட்டு போவாது. டெட் ஆயில், சம்ட் ஆயில், டம்மி ஆயில் எல்லா ஆயிலும் போடுவோம்.
உங்க மிஷின் 1050 வருஷம் இருந்தாலும் இது கரெக்ட் ஆபீஸ் தான். அதுல என்ன சந்தேகம்? அவங்க ஓபன் ஆச்சுங்களா? இன்னும் சற்று நேரத்துல ஓபன் ஆகிடும். நீங்க ஒரு ஆள் மட்டும் தான் வேலை செய்யறீங்க. எல்லாம் டீ சாப்பிட போயிருக்காங்க. நீங்க சாப்பிட மாட்டீங்களா? பிடிக்காது. சுகர் அதிகமா இருக்குதா? இருந்தாலும் நான் போய் லைன்ல நிக்கிறேன் மேடம். ஆக்சுவலி இந்த கரண்ட் ஆபீஸ்ல கஸ்டமர் நீங்க தான். கஸ்டமர் ஆமாயா. கரெக்ட் ஆபீஸ்ல ஏதுடா? எனக்கு நான் சத்தியமா 1050 வருஷம் மேடம். எந்த ஆபீஸ்ல உட்கார வைக்கிறாங்க? டெக்னாலஜி மாறிடுச்சுங்க. என்னங்க பூனை காசு தருவாங்க? இருந்தாலும் வெகு தொலைந்து வந்திருக்கீங்க. பால் சாப்பிடுறீங்களா, பழம் சாப்பிடுறீங்களா, தேன் சாப்பிடுறீங்களா, ஹார்லிக்ஸ், பூஸ்ட், போர்ன்விட்டா இல்லன்னா மிரண்டா. மறண்டாவா? நீங்க கேட்கறதுலே நான் மறந்து போய்கிறேன். கரெக்ட் ஆபீஸ்ல மறண்டா கொடுக்குறாங்க. அதோ 1050 வருஷம். மேடம், எனக்கு ஒரு சந்தேகம். என்ன சந்தேகம்? கரெக்ட் ஆபீஸ்ல ஹெல்ப்பருக்கு ஆம்பளைங்களா இருப்பாங்க. உண்மைதானே? மட மட மடன்னு கம்பெனி பொம்பளை நீங்க எப்படிங்க செய்யலாம்? பொம்பளை நீங்க எப்படிங்க ஏறுவீங்க? உங்களுக்கு பாவாடை சிக்காதா? இதாங்க சந்தேகமா? ஆக்சுவலி இந்த கரண்ட் ஆபீஸ்ல வரக்கூடிய ஆண்கள் தான் என் மேல ஏறுவாங்க. கம்பம் தாங்குங்களா? எத்தனையோ பாக்கிறதுக்கு பழைய கம்பமா சேர்த்து வாய முருகே. அப்படியே நானே உள்ள லெகின்ஸ் பேண்ட் போட்டுக்கிட்டு மடமட 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 மேல ஏறிடுவனே. கையை கொடுங்க மேடம். பாராட்ட வேண்டிய விஷயம். இதுதாங்க சமூக சேவையில மேடம். பெண்கள் சாதிக்க பிறந்தவர்கள். ஆமாங்க. அடுப்பூதும் பெண்களுக்கு படிப்பு என்னென்று கேட்டது அந்த காலம். நீங்களே கம்ப ஏறுவீங்க. லெகின் பேண்ட் போட்டு மொட மொட மொடன்னு ஏறுவீங்க. மேல ஏறின பிறகு சாப்பிட்டு உங்களுக்கு அடிக்காது. அம்மா கீழே நின்று உங்களுக்கு தான் உங்க அம்மா கிட்ட போட்டா எடுத்துனா நீங்க போடலன்னா எடுத்துனா 1050 மாதுளை சப்போட்டா இப்ப பாவா பால் சப்போட்டா பால் சப்போட்டா அறிவில்லை உனக்கு? பால் சப்போட்டா பழம் உருளைக்கிழங்கு கரெக்ட் ஆபீஸ்ல சப்போட்டா பழம் கொடுக்குறாங்க. எனக்கு என்ன சந்தேகமா வருது. ஒன்னும் கிடைக்காது. இன்னைக்கு ஃபெஸ்டிவல் டைம். வாவ், இன்னைக்கு ஆயுத பூஜையா? ஆமா. சாமான கழிச்சிக்கல, ஒட்டரை அடிச்சிட்டீங்க, மாங்கொத்து சொல்லிவிட்டாங்க, சந்தனம் தெளிச்சுட்டாங்க, பூஜை போட்டீங்க. இல்லைங்க போடணும். நான் ஒன்னும் மணி ஆட்டுட்டேன். பூஜை பண்ண மணி ஆட தெரியாதா? மேடம் அவ்வளவு வேகமா ஆட்டுறீங்கல்ல, மணி ஒடிச்சிக்காதா? ஆயுதம் பூஜை முடியல. தடை வாங்கிட்டு வந்தேன். குடிக்கிறதுக்கு மோருங்க. கரண்ட் ஆபீஸ்ல மோர் குருவா கொடுக்குறாங்க.
மாடு என்ன வெளியே நின்று வந்தது இன்னும் அப்படி சாப்பிட்டு ஒன்று சூடாக வரலாம் சூட்டை தணிக்க முடியுமா மேடம் நீங்க சொன்னதே போதும் அப்படியா மேடம் மேடம் உலக மாயம் 1050 கவுண்டர் ஓப்பனாக கொஞ்ச நேரம் ஒரு பாட்டு ஒன்று பாடுறேன் கவுண்டர் ஓப்பன் ஆகல இல்லையா கரண்ட் ஆபீஸ்ல பாட்டு கொடுவா பாடுறீங்க ஆமா நல்ல பாட்டா பாடுங்க வாய்க்க என்ன வாதம் கொடுத்து எடுக்கட்டுமா கொஞ்சம் எனக்கு குடிமகனே குடிமகனே கொஞ்சம் கொடுக்கட்டுமா அதை உனக்கு கொடுத்து எடுக்கட்டுமா கொஞ்சம் எனக்கு
எவ்வளவு குத்தாங்க செடி உள்ளே இருக்கலாம் 1050 ரூபாய் பணத்தை கட்டிட்டேன் அம்மா என் பேண்ட் ஏதா நான் சுத்த போட்டேன் ஏதா 1050 ரூபாய் பணம் எடுத்த அந்த பையன் ஏதா மேடம் என்ன 12 மணி காட்சி மாதிரி ஆக்கிக்கிறாரு மேடம் எப்படி ஆங்கிங்க மேடம் இது கரண்ட் ஆபீஸ் தானே பேண்ட் சட்டெல்லாம் போட்டாங்க ஏதா காய போட்டுருக்கேன் கரண்ட் ஆபீஸ்ல துணி கூட வந்து பண்ணி தருவேன்டா பரவாயில்ல இந்த கம்ப்யூட்டருக்கு அதை போச்சா கூட கரண்ட் பில் மிச்சம் 1050 ரூபாய் எடுத்தாரு பட்டுச்சுங்களா சரி கூட ஒரு 50 ரூபாய் சேர்த்து காட்டுறேன் தப்பா என்ன மேடம் எனக்கு வர மேய்க்குது எனக்கு வர 1050 ரூபாய் எடுத்தாங்கல்ல ஆமா கவுண்டர் உள்ள போச்சுடா போன மாதிரி உனக்கு எப்பதான் தெரியும் செந்தா சத்தா மேடம் நீ பணம் கொடுத்தியா அது கவுண்டர்ல போச்சா திடீர்னு பார்த்தா கரண்ட் ஆஃப் ஐயோ அவுட் ஆஃப் நெட்வொர்க் சர்வீஸ் வருது என்ன பண்ணலாம் கரண்ட் ஆபீஸ்ல கரண்ட் கிடையாது அப்போ என் பிள்ளை கரண்ட் வந்தா தான் வரும் அப்போ எப்போ வருது அப்போ வாங்க போறோம் ரொம்ப பேசாதீங்க மேடம் இதான் கடைசி என்னால எப்போ வீட்டுக்கு கிளம்பி இருப்பான் என் பொண்டாட்டி மட்டும் வீட்டை இருப்பான் என் பொண்டாட்டி 2 குண்டு பழப்பை கூட்டு போட்டா எப்படி தெரியும் பல்ப்பு பீஸு போடும் ரூம்பு 2 கிடக்கும் எதா பிடிச்சிக்கணும் ரூம்டா எதா ரூம்டா ரூம்பு தான் 2 கிடக்கும் ரூம்பு தான் வீட்டுக்கு போறேன் ஏய் என்ன மாயத்தை பேசணும் யாரும் டேய் நான் யார் தெரியுமா கரண்ட் ஆபீஸ் தானே நீ உங்க அப்பா உங்க சித்தப்பா உங்க தாத்தா உங்க பெரியப்பா உங்க மாமா உங்க மச்சான் சொன்னாங்களா